ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் லெட்ஸ் கோ தமிழ் ராகவன். நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் சோப் ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து ஒரு சோப் ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிக்க போகிறோம். வாங்க நாங்கள் உங்களோட டேஸ்ட்டை பார்ப்போம். இதில் வந்து ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் வந்து 1190 ஒரு கப். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் 1190 போட்டிருக்குது. அங்கே இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி அண்ட் டைரி க்ரீம் வந்து அதுவும் 1190 போட்டிருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி அண்ட் ஐஸ்கிரீம் வந்து போட்டிருக்கு, அது வந்து 1190. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்துருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் குடிக்கண்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வந்து 1290. இங்கே ஒரு சின்ன குழந்தை உண்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்கிற அவட்ட கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்ட்ராபெரி எப்படி நல்ல டேஸ்டாக இருக்குதா? நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? ஆனால் கூட சுகர் தான் கூட. இது குடிக்க கொஞ்சம் பணக்காரரா இருக்கணும், பில்ல கூடவே இருக்கு. மற்ற சுகருக்கும் பயமா இருக்கா? சுகர் பிரச்சனை தானாவே வரும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் உண்மையில நல்ல டேஸ்டாக தான் இருக்கு. ஐஸ்கிரீமும் வேறு லெவல், ஸ்ட்ராபெரியும் அதுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில வந்து நல்ல ஒரு டேஸ்ட். நீங்களும் நூறிலேக்கு வந்தால் இந்த ஸ்ட்ராபெரி கடைக்கு வந்து இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையில நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.